ஸ்கேரி டீச்சரில் வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப்ஸ் எல்லாமே ஆட போனோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கேரி டீச்சர் ரொம்ப வந்து ஈவிலான கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவளை பார்த்து பயப்படுவாங்களாம். அதே மாதிரி அவளோட கோவமும் அவளோட பனிஷ்மெண்ட்ஸையும் பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்களாம். அவளுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ப்ராங்க்ஸ் பண்ணி அவளை வந்து லெசன் மாதிரி எடுக்க போகிறோம். அவளை வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறோம். க்ரூஷியல் டீச்சர் அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மவுஸ் ட்ராப், எலியோட ட்ராப் எடுத்து அவங்க மிஸ்டியோட டேபிளில் வச்சு அவளை டார்ச்சர் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியானது தான், ஏன்னா ஈஸியான மேட்ச் தானே நமக்கு. இப்போ அவன் வந்து வெளியே வந்து கொட்டாய் விட்டுட்ருக்கா. கொட்டாய் அடி விட்டுல இன்றைக்கி உன் கை போயிடும்டி. இது வந்து டுட்டோரியல்ன்றனால அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வெறும் பண்ணிட்டு மட்டும் வந்தால் மட்டும் போதும். டோரை திறந்துட்டு அடுத்து மவுஸ் ட்ராப் வந்து கபோர்டில் இருக்குமா, அந்த சைடு இந்த கபோர்டில் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க மவுஸ் ட்ராப் எடுத்துடலாம். நேராக அங்கே போய் அவன் அங்கே நிற்கும் போதே வைக்கலாமா? மவுஸ் ட்ராப்பை வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம இந்த வீட்டை டூர் தப்பிச்சு ஓடிடணும். இல்லை அப்படின்னா நம்மளை பிடிச்சிடுவா. வருவாளான்னு தெரில, வந்துட்டானா வருவாளோ? அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவன் வந்து பார்க்க போகிறா. அதாவது தொட்டோன்னா அது வந்து டக்குன்னு வந்து கேட்ச் பண்ணிடும். அந்த மாதிரி இது தொட்ட ஐயோ கையில் ரத்தம் வந்துடுச்சு, செம. அவ்வளோதான். அவள் வந்து ஓ மை ஹேண்ட், அவள் கை போயிடுச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவ்வளோதான், நமக்கு 25 காயின்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது நிறைய ஆட் வரும் மிஸ், நிறைய ஆட் வரும். சால்ட்டு வந்து அவள் பிரேக்ஃபாஸ்ட்டில் போடணுமா, அது மூலிமா அவளுக்கு வந்து ஒரு லெசன் டீச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு? இது என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு? அது என்ன செரல்ஸா? அது கலர்ஸ் செரல்ஸ்ன்னு நினைக்கிறேன், கலர் ஃபுட் செரல்ஸு. அதை பாலில் போட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி செரல்ஸ் போகணும். இவங்களே காசு கொடுத்து அந்த காசை இவங்களே எடுத்துருவாங்க. இது 120 லாக் பீக் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேராக சால்ட் எங்கே இருக்கலாம்னா கிச்சனில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிச்சனில் தான் சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சால்ட் வந்து கிச்சனுக்கு தான் இப்போ போகிறோம். இங்கேருந்து சால்ட் எடுக்க முடியாதோ? இதுதான் கிச்சன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ரூம் இருக்கா, அங்கே தான் இருக்கா போல். இதை எடுத்துகிட்டு மெதுவாக அந்த போரிஜ், அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி தான் போரிஜ். ஆனால் அந்த எக்காரணத்துலேயும் பார்த்தாலும் அது அரிசி மாதிரி தெரியல. அது அரிசி மாதிரி இருக்கும் என்னமோ அவங்களுக்கு. வாரான்னு நினைக்கிறேன். எங்கே வராலாம்? கிச்சன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கேன்னு வரா. கட்டி விட்டு தெரிச்சிடும். ஏன்னா இவன் வந்து நம்மளோட டீச்சர் தானே, இவளெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணலாம். எத்தனை டைம் இதே இடத்துல நம்மளை சுத்த விட போனாலோ, ஐயோ ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம். பிடிச்சிருவாளோ பிடிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டார்ஸ் சொல்ல கீழே இறங்கி ஓடிடலாம். இப்போ அவளை கோவப்படுத்துறதுக்கு நம்மளை வெளியே துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வெளியே துரத்திட்டு வர்றதுக்கெலாம் கஷ்டம்தான். ஏன்னா துரத்திட்டு வந்துட்டா அப்படின்னா அங்கேயே நின்றுவா. ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டுனால அவளை வந்து கடுப்பேற்றிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவள் அப்படியே போயிடுவா. இருந்து பார்க்கலாம். போகலாம் போயிட்டே இருக்கா. அது பாண்டி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? போயிட்டா, உட்காந்துட்டா. உப்பு அள்ளி கொட்டியிருக்கேன், சாவு நல்லா. அதுவும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து குடிக்க செத்துட்டா. சரி, எதுக்கு தெரியுமா? எதுக்குன்னா இவளுக்கு வந்து மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். விஐபி பண்ணலாம் தேவையான போனால். அதே மாதிரி இந்த கேம் நீங்கள் ஆடுறீங்க, தயவு செய்து நெட்டை ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா நெட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கமர்ஷியல் ஆடுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவானுங்க போடுங்களேன். 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ன்னு போடுவானுங்க. அவன் வந்து ஒரு டிவி ஷோ மாதிரி பார்க்க போகிறான், ஹாரர் ஷோ. ஸோ அதுக்காக வந்து அவளை கொஞ்சம் ஆட்டம் காட்ட போகிறோம்.
தட்டிட்டு இருக்கா. லாஃபிங் கேஸ் இருக்குது, ஸ்னீசிங் கேஸ் இருக்குது, டான்ஸிங் கேஸ் இருக்குது. எனக்கு எது இருக்குன்னு தெரியலையே. ஸ்னீசிங் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் தும்பிக்கிட்டு இருக்கனால என்ன பிரயோஜனம்? நான் டான்ஸிங் கேஸ் எடுத்துட்டேன். இதை டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளுக்கு அது ஸ்பெல்ல வந்து ஆக்டிவேட்டட் ஆகிடும். இது என்ன ஸ்டெப்புன்னு எனக்கும் தெரியல. இந்த ஸ்டார் எதுக்காக அப்படின்னா ஹிண்ட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமா. இதை கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஹிண்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஜூஸ் கேனா இல்லை ஸ்டார், ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் எடுத்துக்கலாம். டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டிவி ரூமுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ அங்கே இருக்க இது இதை அந்த டிவியை உடச்சி விட்டுட்டு நம்ம ஐயோ வாழாலே அதான் பார்த்தா தெரியுது. அங்கே நிற்கா. ரூம் வந்து இது டிவி ரூமா இல்லாட்டி வேறு எந்த ரூம்னு தெரிலையே. தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. டிஸ்ட்ராக்ட். அவ்வளோதான், வந்துட்டா. அவ்வளோதான். ஐயோ நம்ம டிவி போயிடுச்சு சொல்லி அழுதுட்ருக்கா. சாவு, நல்லா சாவு. உனக்கு டிவி வேணும், இன்னும் நிறைய வேணும் உனக்கு. வேல்யூ ஆஃபரா, இது வேணாம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் ஆட் வீடு. ஓகே, மிஸ்டியோ வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறான்னா அது வந்து மெசக்வாட் பார்ட்டி. இதுக்காக வந்து அவள் வந்து ட்ரெஸ்ஸு போட போகிறான். அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தோணுது. ஸோ அதுக்காக நம்ம வேலை பார்க்க போகிறோம். இது மிஸ்டியோட இதுதான் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து நாஸ்தி பண்ணணும். இப்போ வெட்னஸ்டே கேஸ் இருக்குது, ஸ்னீசிங் கேஸ் இருக்குது. இந்த பட்டன் மூலிமா நம்மளால் வந்து பார்க்க முடியுமா எங்கே இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இவன் வீட்டில் யாரோ பாட்டு பாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் இவன் எதுக்கு தான் பாட்டு பாடான்னு தெரியல. இது எதுக்கு? இப்போ நமக்கு வந்து ஒரு டூல் கண்டுபிடிக்கணும். இந்த டூல் இருந்தால் சிசர்ஸ். இங்கேயும் அவன் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். மேலே வந்து அவள் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறக்கூடியது வந்து மிஸ்டி ஒரு ரூமில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த ரூமில் தான் இருக்கும். அந்த ரூமில் இருப்பாளோன்னு நினச்சேன். இதில் 2 கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. இந்த கபோர்டில் செகண்ட் ஆயிருக்குள்ள இங்கே தான் இருக்குது. நம்ம எதுக்கு இப்போ நம்ம இது கீழே விழுந்தோம்னா நமக்கு வந்து ஹெச்பி குறையும். ஸோ அதனால் இந்த வீட்லேயே அப்படியே நின்று கரெக்டாக இங்கே நின்னோன்னா ஐயோ இது என்னது? அது எதுவும் ரெட் கலர் வந்துச்சுல்ல, அது என்னது? எனக்கு தெரிஞ்சு அது இதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராப் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியோ இதான் இந்த மாதிரி ரெட் கலர் வருது. இந்த ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடலாம். ட்ராப் பேஸ் பண்ணுறது நானும் என்னடா பெருசாக வச்சுருவானுங்கன்னு பார்த்தா ட்ராப் பேஸ் பண்ணுறதுக்கு எதுக்குடா இதுக்குலாம். ஐயோ கடவுளே. மேலே வந்துட்டா இங்கே தான் நிற்க. இந்த ஜன்னலை பூட்டிடணும், இல்லாடி பாட்டோன்னா நம்ம ஒரே அடிச்சு மை ட்ரெஸ் சொல்லி அழுதுட்டுருக்கா. நல்லதுதான். இதெல்லாம் ரொம்ப சப்பை. நாங்கள்லாம் இதை விட அதிகமாக கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பிரேக் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா போடிக்கும். ஓகே, கட் பண்ணியாச்சு. அவன் வந்து காஃபி குடிக்க போனாலும் அந்த காஃபியை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து நாஸ்தி ஆக்குறோம். இதெல்லாம் நம்ம ஆடு பார்க்கணுமா? இதில் எத்தனை ஆடு வருது நான் சத்தியமாக சொல்கிறீங்க. ஆடு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, அதாவது நெட்டு மட்டும் ஆன் பண்ணிட்டு போயிடாதீங்க. அவ்வளோ ஆடு வருது என்னமா ஆடு வருது. சை, இந்த லேடரை வச்சு நான் என்ன பண்ண போனேன். இது ஷெட்டில் பின்னு இருக்குமான்னு தெரியல, பட் ஷெட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இது கட்டர் வைக்கலாமா தெரில. இது வந்து பின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம திருப்பி இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து அவன் டிவி ஷோஸ் பார்க்க. ஸோ ஹிண்டை பார்த்துடலாமா? பின்னு வந்து அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்குமாங்க. டோர் திறந்து இந்த பியர் ஷாப்பை எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம் வாடா. ஐயோ இங்கே வா இங்கே பாரு. நான் தான் ஐயோ தத்தா
இல்லை இல்லை நம்ம அங்கே போனோம்னா கண்டுபிடிச்சிடுவோம் நம்மளை. இந்த டோரை திறக்கலாமா வேணாம், குடிச்சிடுவோம் நம்ம ஹெச்பி குறையில. ஓகே, இது என்னது? பேஸ்மெண்ட் மூலியம் தப்பிச்சு ஓடிடலாம். பேஸ்மெண்ட்னா மேலே இன்னும் டார்ச்சர் ரூமுக்கு இதை கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். வாராலோ எங்கே ஒழிய முடியாதா? நீங்கள் ஒழிய முடியாது. பார்க்கல, பட்டு மேலே வந்துடுவா கண்டிப்பாக. நம்ம இப்படி கூடி பேஸ்மெண்ட் வழியாக தப்பிச்சு ஓடிடலாம். ஓகே, இங்கே பக்கத்தில் தான் வந்து இந்த பின் இருக்குது. இந்த பின்னை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே போய் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இது இருக்கா, இதை தூக்கி அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஐயோ பின்னாடி ஐயோ வாடா ஐயோ இல்லைன்னு வரல. இங்கே வைக்கக்கூடாது, சோஃபாவில் தான் வைக்கணும். இந்த கிளாத் எடுத்து இதில் வச்சு தப்பு சொல்லிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்துட்டா கைஸ். நான் கதவை தொடக்கடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஓடு பக்கத்தில் இங்கே நிறைய வீடு இருக்கானே. இந்த வீடெலாம் எதுக்கு இருக்குது எனக்கும் தெரியல. லாக்கு பவுண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க, அதாவது இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. இதெல்லாம் எனர்ஜி கேன், இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்குன்னா மேலே இப்போ உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் அப்புறமா வீடியோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்காது. அவ்வளோதான், சாவு. நம்மளை பார்த்து திட்டாலாம் எங்கே பார்த்து திட்டான்னு தெரியல. சரி ஓகே, இது இதுக்கு அடுத்து ஒரு மேட்ச் மட்டும் நட்டு நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஓகே, அவளோட ஈவெண்ட்ஸ் இப்போ எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. அவளோட சின்ன குட்டி பூனையை பூட்டி வச்சுருக்கா. பாவி என்ன தைரியம்! அதுவும் அந்த பூனைக்கு கை சிறுசாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாவி வைக்காமல் எங்கேயோ சாவி வச்சுருக்கா. கேட் எங்கே இருக்கோம்னா டார்ச்சர் ரூமில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம டார்ச்சர் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டோன்னா நம்ம தப்பிச்சிடலாம். இந்த பியர் ட்ராப்பை விட இங்கே எங்கேயாச்சும் வச்சிடறான். அங்கே அந்த சைடில் நடந்து போகிறா. அங்கிட்டான்னு தெரியல. இது என்னது? கீ கைஸ், எதுக்குன்னே தெரியல எனக்கு. டார்ச்சர் ரூம் இந்த இருக்குது. டார்ச்சர் ரூம். அவன் கீழே போயிருக்கா. கேஜ் அன்லாக் பண்ணுறதுக்கு நமக்கு ரெட் கீ தேவைப்படும். நீங்கள் இதுதான் கேட்டன் கீ, அதாவது ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கேட் கீ. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி எடுத்து. ஐயோ நம்மளை இங்கே பார்த்துட்டாங்க. எங்கே பார்த்தான்னு தெரியலையே. ஐயோ எங்கே பார்த்தா எங்கேயா வாடா தெரியல, எங்கே வாடான்னே தெரியல. ஐயோ சீ, முன்னாடி விட்ட டக்குன்னு வயதே போயிட்டேன். வாடாலே ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பிடிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. டம் கட்டி ஓட வைக்காளே, அவ்வளோதான், நம்ம தப்பிச்சிட்டோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சேனலுக்கு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பியர் ட்ராப் வச்சுட்டு காலையிலே அடி. ஸோ அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அவங்களால முடியும். அடுத்த இதே மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். ஷார்ட்ஸில் நம்ம வீடியோஸ் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்